நரகத்திற்கு பேசாமல் இவர்களை விட்டுப்போ, இவர்களை தொடாதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். அவர்களை விடுவிப்பதற்காக நன்றி, கோடாகுடி நன்றி. பிசாசு திருடினவைகள் எல்லாவற்றையும் 2 மடங்கு இப்பொழுது ஒரு பிள்ளைகள் மீது நான் வைக்கிறேன். 2 மடங்கு வரட்டும், 2 மடங்கு வரட்டும். பிசாசு பூட்டின வாசலாம் திறக்கட்டும், திறக்கட்டும். ஆனரெல்லாம் வரட்டும் அப்பா. வீடு வரட்டும், வாசல் வரட்டும், குடும்பம் வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், செழிப்பு வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். அருளை கர்த்தர் கொடுக்கிறபடியினால் வாய் திறந்து, இருதயத்தை திறந்து இயேசுபாவுக்கு நன்றி சொல்லுவீர்களா? இயேசுபாவுக்கு நன்றி சொல்லுவீர்களா? எல்லாரும் இயேசுபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இனி பிசாசு உங்கள் வழியே வருவதில்லை. அப்பா, உங்கள் பிள்ளைகளுக்கு தூக்கத்தை கெடுக்கும் பிசாசுகளை எல்லாம் இப்பொழுது துரத்துகிறேன். இயேசுபா, இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். நன்றாக தூங்கட்டும், நன்றாக தூங்கட்டும். சரீரத்திலே நோயை கொண்டு வந்திருக்கும் பிசாசுகளை துரத்துகிறேன். சரீர நோய்கள் எல்லாம் இப்பொழுது சுகம் அடையட்டும். இயேசுபா, கேளாத காதுகள் எல்லாம் திறக்கட்டும், பார்க்க முடியாத கண்கள் எல்லாம் சுகமாகட்டும். சுவாமி, லிவர் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கட்டும். இயேசுபா, இருதயம் பலன் அடையட்டும். இயேசுபா, ஆறுதல் உண்டாகட்டும். இப்பொழுது உமது வல்லமை இறங்குவதற்காக நன்றி. இந்த பிசாசுகளை எல்லாம் துரத்துவதற்காக நன்றி. கோடாகுடி ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கோடாகுடி ஸ்தோத்திரம், கோடாகுடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதோடு கூட ஆண்டவர் தாழ்மையாக தாழ்வில் இருக்கிறவர்களை உயர்த்துகிறார், தாழ்வில் கிடக்கிறவர்களை உயர்த்துகிறார். நான் தான் லாஸ்ட் என்று சொல்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் உயர்த்துகிறார். லூக்கா 1:52-53 வாசித்து பாருங்கள். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார், பசி உள்ளவர்களை நன்மையினால் உயர்த்துகிறார். பசி உள்ளவர்களை நன்மையினால் உயர்த்துகிறார். பசியா கிடக்கிறோம், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். திருப்தியா சாப்பிடும்படியாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். திருப்தியை வைக்க போகிறார், கடன் இல்லாமல் வைக்க போகிறார். மலடியாகிய ஒரு பெண் இதை சொல்கிறார். மலடியாக இருந்த பெண், அவள் யார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுடைய மகன். ஊழியக்காரன்